ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா, 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுருந்தேன். இந்த அவல் இப்போ நல்லா ஊறியாச்சு. ஒரு பெரிய உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாம் எடுத்துட்டேன். இனி நல்லா மேஷ் பண்ணிக்கிடலாம். இந்த ஸ்நாக்ஸோட நேம் பார்த்திங்கன்னா அவல் கட்லட். அவலும் உருளைக்கிழங்கும் வச்சு தான் நம்ம இந்த கட்லட் செய்ய போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு நல்ல குக்காக இருக்கிறதுனால நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இனி அவல் கூடையே இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். பொதுவாக கட்லட் வைக்கும்போது அதில் நம்ம முட்டையில் கொஞ்சம் டிப் பண்ணுவோம், பிரெட் க்ரம்ஸ் எடுப்போம். இதில் அது எதுவுமே தேவைப்படாது, ஈஸியாகவே செய்திடலாம். அவ்வளவு உருளைக்கிழங்கையும் போட்டதுக்கு அப்புறமா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். அவலும் நல்லா ஊறி இருக்குது, உருளைக்கிழங்கும் நல்ல குக்காக இருக்கிறதுனால இதில் தண்ணீர் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸ்கூல் விட்டு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு டக்குன்னு இதை செய்து கொடுத்துடலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஆட்ட நல்ல டேஸ்டியாகட்டே இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லிக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாவும் பொடி பொடியாக கட் பண்ணினதையும் சேர்த்தாச்சு. தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா, நான் கறி மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது இவ்வளத்தையும் எல்லா இடமும் படுது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டாம், நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல வாசனையாட்டு இருக்கும். இதை சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு எவ்வளவு சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் போட்டுக்கிடலாம். ரோலாகவும் இதை பண்ணலாம். உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் செய்திருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. எல்லா கட்லட்டும் ரெடியாகிட்டு இருக்குது. இனி ஒரு ஃப்ரை பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா ஹீட் ஆயாச்சு. இனி நம்ம கட்லட் எல்லாத்தையுமே போட்டுடலாம். தீயை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லையே வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அவல் நம்ம ஊற வச்சு சாப்பிட தான் செய்வோம், அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லையே வச்சுட்டு குக் பண்ணி எடுக்கலாம். கூட்டி வச்சிட்டோம்னா கரிஞ்சு போயிடும், அதுக்காக வேண்டிதான். இதில் உங்களுக்கு ஏதாவது வெஜிடபிள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட போடலாம். சிக்கன், மட்டன் இருந்துன்னா அதையும் பிச்சு போடலாம், ரொம்பவுமே டேஸ்டியாகிட்டு இருக்கும். இதையே நம்ம கடலை மாவில் முக்கி முக்கி பொரித்தோம்னா அவல் போண்டா ரெடி ஆயிரும். 2 சைடும் குக் ஆனதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கலருக்கு வந்தாலே போதும். அவ்வளவுதான், அவல் கட்லட் ரெடி ஆகிட்டு. இதை டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.